யூதாவின் நிருபத்திற்கு வருவோம். இது வெளிப்படுத்தலுக்கு முன் உள்ள புஸ்தகம். மூன்றாம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவாக மக்கள் பிரார்த்தனை வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து தவறாமல் தேவாலயத்துக்கு செல்லும் போது இரட்சிப்பை பெறுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்தால் தாங்கள் இறக்கும் போது முக்தி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இப்படி சிந்திப்பவர்கள் ஏராளம் என்று தெரிகிறது. இங்கே பிரியமானவர்களே, நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் இரட்சிப்பை பற்றி உங்களுக்கு எழுத நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். இது எதிர்காலத்தில் பெறப்படும் இரட்சிப்பை குறிக்கவில்லை, மாறாக ஏற்கனவே பெற்ற இரட்சிப்பை குறிக்கிறது. இது ஏற்கனவே நடந்துள்ளது. எனவே நாம் ஏற்கனவே இதை பெற்றிருக்க வேண்டும். நாம் அதை பெற்றிருந்தால் அது முடிந்தது. இது எதிர்காலத்தில் பெறப்படும் என்று நீங்கள் கூறினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள். எனவே நாம் ஏற்கனவே பெற்ற நாம் பகிர்ந்து கொள்ளும் இரட்சிப்பு பற்றி இங்கே பேசுகிறது. பின்னர் அது கூறுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இது அனைவருக்கும் ஒருமுறை ஒப்படைக்கப்பட்டது என்று கூறுகிறது. எளிமையாக சொல்வதென்றால், ஆவின் இரட்சிப்பு நீங்கள் ஒருமுறை பெறுவீர்கள். ஆக அனைவருக்கும் ஒருமுறை கிடைக்கும் இரட்சிப்பு ஆவின் இரட்சிப்பாகுமோ. பின்னர் மாம்சத்தின் இரட்சிப்பு உள்ளது. இது ஆண்டவர் திரும்பி வரும்போது பின்னர் நடைபெறும். மேலும் நமது உடல்கள் இறந்தவர்களிடமிருந்து எழுப்பப்படும் அல்லது மாற்றப்படும். வேதாகமத்தில் உள்ள மற்றொரு பகுதிக்கு வருவோம். கொலோசியர் 1 அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் 1 அதிகாரம். ஐந்தாம் 6ஆம் வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நாம் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. இங்கே பார்த்தால், நீங்கள் முன்னமே சத்திய வசனமாக சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் கேட்ட நாள் முதற்கொண்டு அது உங்களுக்கு பலன் தருகிறதாய் இருக்கிறது. நான் இதை உருவாக்கவில்லை, இல்லையா? ஒரு நபர் நற்செய்தியின் உண்மை அறியும் ஒரு நாள் தெளிவாக உள்ளது. என்னை பொறுத்தவரை நவம்பர் 18, 1961 அன்று தான் நான் நற்செய்தியின் உண்மையை அறிந்து ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு புஸ்தகம் வைத்திருக்கிறேன். அதன் தலைப்பு இப்படித்தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டனர். நான் இந்த புஸ்தகங்களை வாங்கி நீண்ட நாட்களாகிவிட்டது. புரட்டஸ்தாந்து சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் 29வது வயதில் மீண்டும் பிறந்தார். அதுவே ஆவியின் இரட்சிப்பு. நீண்ட காலத்துக்கு முன்னர்
அவர் ஜெர்மனி விட்டன்பர்க்கில் உள்ள பழங்கால தேவாலயத்தின் கோபுரத்தில் வேதாகமத்தை வாசிக்கும் போது மீண்டும் பிறந்தார். பிரஸ்பட்டேரியன் திருச்சபையின் ஸ்தாபகர் ஜான் கால்வின் 12வது வயதில் மீண்டும் பிறப்பதற்கு முன்னரே போதகரானார். கால்வின் ஒரு மேதை. இருப்பினும் இந்த புஸ்தகத்தின்படி 24 வயதில் அவர் மீண்டும் பிறந்தார். இன்னும் ஒருவரை பற்றி சொல்கிறேன். ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் தேவாலயத்தின் ஸ்தாபகர் ஆவார். அவர் மே 24, 1738 அன்று மாலை 8:45 மணிக்கு ரட்சிக்கப்பட்டார். நேரம் கூட இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமக்கு முன் சென்ற அந்த விசுவாசிகள் அனைவரும் மீண்டும் பிறந்த ஒரு நாளை கொண்டிருப்பதை காண்கிறோம். அவர்கள் மீண்டும் பிறந்த பின்னர் நம்பிக்கையுடன் வாழ்ந்தார்கள். அப்படியென்றால் இந்த நாட்களில் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு நபர் ரட்சிப்பை அனுபவிக்கும் குறிப்பிட்ட நாள் எதுவும் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா இல்லை என்பதை நீங்கள் இறந்த பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அப்படி நினைத்தால் நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொல்ல முடியுமா? யாங்னாக் தேவாலயத்தின் நிறுவனர் டாக்டர் கியோங் ஜிக் ஹான் ஒரு நபருக்கு 2 பிறந்த நாட்கள் தேவை என்று ஒரு சிறு புத்தகத்தில் எழுதினார். ஒன்று நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள், மற்றொன்று நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததைப் போல கிறிஸ்துவின் வாழ்வில் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள் நிறைவேற்றப்படும் போது இதைத்தான் டாக்டர் கியோங் ஜிக் ஹான் இந்த புஸ்தகத்தில் எழுதியுள்ளார். இந்த பிரச்சனையை அறியாமல் உங்கள் கண்களை பட்டு துணியால் மூடிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்வதை விட ஆபத்தானது எதுவும் இல்லை. எபேசியர் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வசனம் 1 அதிகாரம் 13 வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டே விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்த்தால் முதலில் நீங்கள் சத்தியத்தின் செய்தியை இரட்சிப்பின் நற்செய்தியை கேட்பதை காணலாம். முதலில் நீங்கள் கேட்கிறீர்கள், பின்னர் நீங்கள் நம்புகிறீர்கள், பின்னர் நீங்கள் ஒரு முத்திரையிடப்படுகிறீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நீங்கள் பரிசுத்த ஆவியே பெறுகிறீர்கள் இல்லையா? வேதாந்தத்தில் உள்ள உண்மையை நீங்கள் உணரும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிறார். எனவே அவர் நமது வாரிசுக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு உத்தரவாதியாக மாறிவிட்டார் என்று இங்கே கூறுகிறது. இது பரலோகத்தின் ஆசை பெறுவதற்கான உத்தரவாதமாகும். அதனால்தான் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்காத வரை ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது என்று கூறுகிறார். இதுதான் அவர் சொன்னார். ஒரு முக்கியமான விடயம். இப்பொழுது லூக்கா 13 அதிகாரத்துக்கு திருப்புவோம். லூக்கா 13 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் உள்ளது. லூக்கா 13 அதிகாரம் 22 வசனம். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிக்கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காலத்தில் கார்கள் இல்லை. எனவே இயேசு ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு நடந்து சென்று நற்செய்தியை அறிவித்திருப்பார். இவ்வாறு அவர் எருசலேமுக்கு பயணித்து சுவிசேஷத்தை பரப்பினார். ஆனால் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்களில் ஒருவர், இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் இரட்சிக்கப்படவர்கள் அதிகமில்லை என்பதை கவனித்தார். எனவே இங்கே 23 வசனத்தில், ஆண்டவரே, ஒரு சிலரே இரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்டான்.
இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இயேசு பிரசங்கிக்கும் போது அந்த நேரத்தில் ரட்சிக்கப்படுபவர்கள் அதிகம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் சிலர் இருந்தார்கள். இயேசு என்ன சொன்னார் என்று பார்ப்போம். 24ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் நுழைவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள், ஏனென்றால் பலர் உள்ளே நுழைய முயற்சிப்பார்கள், ஆனால் முடியாது. இந்த இடுக்கமான வாசல் என்றால் என்ன? அதுதான் கேள்வி. ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள் நுழைவது எளிது என்று இயேசு ஒரு நாள் சொன்னார். அதுதான் இடுக்கமான வாசல். ஊசியின் காது வழியாக ஒட்டகம் எப்படி செல்லும்? இடுக்கமான வாசல் சிலுவை வழியாக செல்லும் வாசல். சிலுவையை கடந்து செல்வது என்பது உங்கள் பழைய வாழ்வு, உங்கள் முந்திய வாழ்வு. ஆண்டவருடன் இருந்து நீங்கள் ஒரு புதிய வாழ்வாக உயிர்த்தெழுந்தப்படுவதை குறிக்கிறது. அதுதான் இடுக்கமான வழி. ஒருவன் தன் பாவ சுமை சுமந்து கொண்டு அங்கே நுழைவதற்கு வழி இல்லை. பாவி இறந்து புதியவன் உயிர் பெறுகிறான். அதுதான் இடுக்கமான வாசல். எனவே மீண்டும் பிறந்த அனுபவம் இல்லாதவர் இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே நுழைந்தார் என்று சொல்ல முடியாது. இங்கே 25ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோம் அல்லவா, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். கதவு மூடப்பட்டுள்ளது. அப்பொழுது யாரோ ஒருவர் கதவை தட்டுகிறார். ஐயா, எங்களுக்கு கதவை திறவுங்கள் என்றார். அவர் பரலோகத்தின் கதவை தட்டுகிறார். அதற்கு ஆண்டவர், எனக்கு உன்னையோ நீ எங்கிருந்து வருகிறாய் என்றோ தெரியாது, என்னை விட்டு விலகு என்று திறக்க மறுக்குகிறார். இந்த நாட்களில் மக்கள், ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் பெற்றேன், நான் என் சபைக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு பெரியவர் அல்லவா, நான் ஒரு போதகர், அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள இது போன்று ஏதாவது ஒன்றை கொண்டு வருவார்கள். இது எல்லாம் ஒன்று தான். கர்த்தர் இன்னும் பதிலளிப்பார், எனக்கு நீ எங்கிருந்து வருகிறாய் என்றே தெரியாது, என்னை விட்டு விலகு. இதுவே நடக்கும் என்று வேதாகம் சொல்லுகிறது. அது ஏன்? ஏனென்றால் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரே மேசையில் ஆண்டவருடன் சாப்பிட்டாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் அவர்கள் இருதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவர்களுக்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் அடையாளம் கண்டு கொள்வார். அவர்களுக்குள் புதிய வாழ்க்கையை கொண்டவர்களே கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி கர்த்தருடைய ஜீவனை பெற்ற நிச்சயமான அனுபவம் உங்களுக்கு எப்போதாவது உண்டா? இது தான் கேள்வி. இதனால் தான் இயேசு இவ்வாறு கூறினார். இந்த விடயத்தில் நீங்கள் ஒருமுறை ஏமாற்றப்பட்டால் உங்களால் மீண்டும் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதால் தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். ஒரு நபர் ஒரு முறை மட்டுமே வாழ முடியும். ஒரு முறைத்தான் வாழ முடியும். இவ்வுலகில் மாம்சத்தில் வாழ நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பு மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். நித்திய எதிர்காலத்திற்காக நாம் தயாராக வேண்டிய நேரம் இது. ஆனால் நித்திய எதிர்காலத்திற்கான தயாரிப்புகளை மக்கள் செய்வதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த இன்பத்திற்காக தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் இருதயங்களை முழுவதுமாக இந்த திசையில் திருப்ப முனைகிறார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்,
17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் படக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இயேசு வெளிப்படும் போது, அவர் திரும்பி வரும்போது, அது நோவாவின் நாட்களிலும் சோதோ கொமோராவின் நாட்களிலும் இருந்தது போல இருக்கும். இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் எனும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தால், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவர் பூமியின் மேலும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாயிருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முள தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வை. நீ அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அந்த நேரத்தில் மழை என்றால் என்ன, வெள்ளம் என்றால் என்ன என்று மக்களுக்கு தெரியாது. ஆனால் நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் சொன்னபடி ஒரு பேழையை கட்டினான். பின்னர் வெள்ளம் வந்து உலகம் அழிந்தது. இதெல்லாம் என்ன? இயேசு இந்த உலகத்திற்கு திரும்பும் போது நோவாவின் நாட்களில் இருந்ததைப் போலவே இருக்கும் என்று கூறினார். அவர் கூறியது இதுதான். பெரும் வெள்ளத்தின் போது உலகம் முழுவதும் தீர்ப்பு வந்தது. இயேசு மீண்டும் வரும்போது உலகம் முழுவதும் வரும் நியாய தீர்ப்பின் நிழல் இது. வேதாகமத்தை நம்பாதவர்களுக்கு இது நிச்சயமாயிருக்கும். ஆனால் வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு தேவாலயத்தில் செல்பவர்களிடையே கூட இயேசுவின் 2ஆம் வருகை எப்படி இருக்கும் என்று நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். கடவுள் அன்புள்ளவர் என்று வாதிடுபவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும்? அவரால் இதை செய்ய முடியாது என்கிறார்கள். இப்படி சொல்லும் சில சமய அறிஞர்களும் உண்டு. கடவுளின் வார்த்தை எப்பொழுதும் உண்மை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் உள்ள அனைவரும் ஒன்று கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அல்லது பிசாசுக்கு சொந்தமானவர்கள். அது ஒன்று அல்லது மற்றொன்று நடுநிலை என்பது இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாவத்தை செய்கிறவன் பிசாசுக்குரியவன் என்று கூறுகிறது. இரட்சிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாக மாறியவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் பிசாசுக்கு சொந்தமானவர்கள். எனவே தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. தீர்ப்பு வராது என்று யாராவது சொன்னால் உங்களை ஏமாற்றுகிறார்கள். மீண்டும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. இப்போது இதை பாருங்கள். நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள் திருட்டு போன்ற பயங்கரமான பாவங்களை செய்ததால் அழிக்கப்பட்டார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அவர்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், திருமணம் செய்து கொடுத்தார்கள், வாங்கி விற்றார்கள், வீடு கட்டினார், பின்னர் அவை அழிக்கப்பட்டன என்று அவர் கூறினார். அவர் கூறியது இதுதான். அப்படி இருக்கையில் உண்பது, குடிப்பது, திருமணம் செய்வது, வீடு கட்டுவது பாவமா? நீங்கள் இங்கே கவனமாக பார்த்தால் இந்த செயல்கள் பாவங்கள் என்று சொல்லவில்லை என்பதை நீங்கள் காணலாம்.
எல்லோரும் காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவு சாப்பிடுகிறார்கள். மேலும் மக்கள் உணவகங்களில் சாப்பிடுகிறார்கள் இல்லையா? இவ்வுலகில் வாழும் மக்களின் எண்ணங்கள் எங்கு குவிந்துள்ளன? மக்கள் ஒன்று சேர்ந்தால் அது 2 அல்லது 3 பேர் என்றாலும் அவர்கள் பொதுவாக இதை பற்றி பேசுவார்கள். இன்று நான் ஒரு உணவகத்திற்கு சென்றேன். உணவு மிகவும் நன்றாக இருந்தது. அவர்கள் உணவை பற்றி பேசுகிறார்கள். பின்னர் அவர்கள் ஆடையை பற்றி பேசுவார்கள். பல்பொருள் அங்காடிகள் அல்லது சிறிய ஆடம்பர புடவைகள் விற்கப்படும் கடைகளுக்கு சென்றார்கள் மற்றும் அங்கு எவ்வளவு நல்ல ஆடைகள் உள்ளன என்பதை பற்றி பேசுவார்கள். பின்னர் யார் யாரை திருமணம் செய்வது பேசுவார்கள். அவர்கள் அந்த விடயங்களை பற்றி பேசுவார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தார். அவர்கள் வேடிக்கையாக எங்கு செல்லலாம் என்று பேசுவார்கள் அல்லது தொழிலை பற்றி பேசுவார்கள். நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் எப்படி என்பதை பற்றி பேசுவார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் எப்பொழுது பேசும் விடைகள் இவை மட்டுமே. இவை பாவமா? இவை அனைத்து பாவங்கள் என்று அர்த்தமில்லை. இவ்வுலகில் அவை நமது வாழ்வில் எழும் பொதுவான பிரச்சனைகள். எனவே இதன் அர்த்தம் என்ன? தற்போதைய சூழ்நிலையில் நமது இதயம் யதார்த்தத்தில் முழுமையாக சிக்கிக்கொள்கின்றன. மக்கள் சிறிதும் அக்கறை காட்டுவதில்லை. தங்களுக்குள் இருக்கும் ஆவி அழிக்கப்படுமா? அவர்கள் நரகத்திற்கு செல்வார்களா? மேலும் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். மக்கள் இதயங்கள் இது போன்ற விடயங்களில் மூழ்கியிருப்பதால் தங்கள் வாய்ப்பை இழக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் ஆவிகளுக்கு இரட்சிப்பை காணவில்லை. இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தில் உங்களை பற்றி சிந்தியுங்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீர்கள்? ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வேதாகமும் மற்றும் பாடல் புத்தகத்தை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அது ஒரு சம்பிரதாயம் மட்டுமே. நீங்கள் அந்த திசையில் மட்டும் ஒட்டிக்கொண்டிருக்க உங்கள் தற்போதைய சூழ்நிலையால் உங்கள் இருதயம் முழுவதுமாக எடுத்து செல்லப்படவில்லையா? இயேசுவின் உயிர்த்தெழுந்த வாழ்வின் மூலம் உங்களுக்குள் இருக்கும் ஆவி மாற்றப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் ஜெபித்து தவறாமல் தேவாலயத்துக்கு சென்றால் ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு செல்வீர்கள் என்று நினைக்கிறீர்கள். வாழ்க்கையில் தெளிவற்ற அணுகுமுறை இது. இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வாய்ப்பை இழக்கிறீர்கள். சோதம் கொமோரா மக்கள் பொல்லாதவர்களும் மிகவும் காமவெறி கொண்டவர்களாக இருந்தனர். லோத் என்ற பெயருடைய அந்த மனிதன் ஆபிரகாமின் மருமகன். அவன் அங்கே போய் குடியிருந்தான். சில தேவதூதர்கள் அவரிடம் சென்று சோதமும் கொமோராவும் தீ மற்றும் கந்தகத்தால் அழிக்கப்பட்ட போது தேவதூதர்கள் லோத்தையும் அவரது குடும்பத்தினரையும் கையால் பிடித்து நகரங்களுக்கு வெளியே அழைத்து சென்றனர். அதனால் அவர்கள் தங்கள் உயிருடன் மட்டுமே தப்பிக்க முடிந்தது. இதன் பொருள் என்ன? இந்த உலகத்தில் ஒரு பெரிய உபத்திரவம் இருக்கும். அது சோதம் கொமோராவின் அழிவை போல. இந்த 7 வருட காலம் உபத்திரவத்தின் காலம். தெளிவாக லோத்தும் அவனுடைய 2 மகள்களும் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் லோத்தின் மனைவி உப்பு தூணானால் இல்லையா? சோதமும் கொமோராவும் அழிக்கப்படுவதற்கு முன்பே லோத்தும் அவனுடைய குடும்பமும் நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டனர். இது வருகையின் நிழல். இந்த உலகம் நிச்சயமாக எதிர்காலத்தில் நியாயம் தீர்க்கப்படும். ஆனால் மக்களின் ஆவிகள் ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் லோத்தின் மனைவியை போன்றவர்கள். ஒருவன் ரட்சிப்பு பெற்ற பிறகு சரியான வழி செல்லவில்லை என்றால் அவன் உப்பு தூணு ஆகுகிறான். இது மாம்சத்தின் நியாய தீர்ப்பு. பிறகு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 34ஆம் வசனம். 34ஆம் வசனம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரிகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். 36ஆம் வசனம். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஏன் 3 வெவ்வேறு உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன? இதோ பூமி. சூரியன் இங்கே இருக்கும் போது அது நேரடியாக பூமியின் இந்த பகுதியில் அதன் ஒளியை பிரகாசிப்பதால் அது பகல் நேரமாகும். எனவே வயலில் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உழைக்கிறார்கள். ஆனால் இங்கே எதிர்பக்கத்திலோ ஒரே படுக்கையில் 2 ஆண்கள் இருப்பார்கள். பிறகு காலையிலும் மாலையிலும்
2 பெண்கள் சேர்ந்து தானியத்தை அரைத்து கொண்டிருப்பார்கள். வேதாமத்தில் எழுதப்பட்ட காலத்தில் கோதுமை அரைத்து ரொட்டி செய்வது அப்போதைய மக்களின் வழக்கம். எனவே இவை அனைத்தும் ஒரே பொருளை குறிக்கின்றன. இங்கே 3 உதாரணங்களை கூறுகிறோம். இது உலகம் முழுவதும் திடீரென்று நடக்கும். 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பூமியின் பார்வையிலிருந்து மறைந்துவிடும் போது, அவர்கள் எடுக்கப்படுவார்கள் என்று கூறும்போது அது வருகையை குறிக்கிறது. ஒன்று எடுக்கப்பட்டு மற்றொன்று விடப்படும். எஞ்சியிருக்கும் அனைவரும் இவ்வுலகில் வரப்போகும் இன்னல்களுக்கு நுழைவார்கள். மேலும் அவர்கள் தங்கள் நெற்றியில் அல்லது கையில் ஒரு அடையாளத்தை பெறுவார்கள். அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் நரகத்திற்கு முடிவடைவார்கள். இந்த நேரத்தில் இந்த கேள்விக்கு உங்கள் மனசாட்சியில் பதிலளிக்கவும். கர்த்தர் இந்த இரவில் திரும்பினால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களில் ஒருவராக இருப்பீர்களா அல்லது கைவிடப்பட்டவர்களில் ஒருவராக இருப்பீர்களா? மனிதகுல வரலாற்றில் படிப்படியாக நெருங்கி வரும் பிரச்சனை இதுதான். மக்களுக்கு வேதத்தை பற்றி தெரியாது, வேதத்தை நம்புவதில்லை. ஒரு நாள் இந்த பிரச்சனை திடீரென்று அவர்களின் கண்களுக்கு முன்பாக எழும்பும் போது அவர்கள் இதை முற்றிலும் அறியாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சிரிப்பது, கேலி செய்வது, சாப்பிடுவது, குடிப்பது, திருமணம் செய்து கொள்வது. ஆனால் நீங்கள் சாப்பிடும் போது, குடிக்கும் போதும், திருமணம் செய்து கொள்ளும் போதும், வாங்கும் போதும், விற்கும் போதும் கூட உங்கள் ஆவி எடுக்கப்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாள் இது உலகம் முழுவதும் நடக்கும். வேதத்தில் உள்ள மற்றொரு வசனத்திற்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் உள்ளது. எரேமியா 8ஆம் அதிகாரம். எரேமியா 8ஆம் அதிகாரம். எரேமியா 8ஆம் அதிகாரம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எனக்கு பின் சொல்லவும், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ இரட்சிக்கப்படவில்லை. இது ஒரு விசித்திரமான விடயம் இல்லையா? இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அறுவடை கடந்து விட்டது, கோடை காலம் முடிந்தது என்று கூறுவதற்கும் அறுவடைக்கும் கோடை காலத்திற்கும் இரட்சிப்புக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்க முடியும்? இந்த காலங்களில் கோதுமை அல்லது கோதுமை அறுவடை செய்யும் வழக்கம் இருந்தது. எனவே இங்கு குறிப்பிடப்படும் அறுவடை கோடையில் நடந்திருக்கும். எனவே அறுவடை முடிந்து விட்டது என்று சொன்னால் கோடை காலம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். எப்போதோ பின்தங்கியவர்கள் அறுவடை முடிந்து கோடை காலம் முடிந்து விட்டது, ஆனால் நாங்கள் இரட்சிக்கப்படவில்லை. பெரும் விரக்தியை பெருமூச்சுகளாக விடுகிறார்கள். அவர்கள் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுது புலம்புவார்கள். அறுவடை கடந்து விட்டது, கோடை காலம் முடிந்தது, ஆனால் நாங்கள் இரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் தங்கள் நிலையை பற்றி மிகவும் கசப்பாக உணர்வார்கள். வானங்கள் தங்கள் மீது விழுந்தது போல் அவர்கள் உணர்வார்கள். எதிர்காலம் ஆழமான இருளை தவிர வேறொன்றுமில்லை. அவர்கள் இந்த மிக கடுமையான பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்தில் போய்
தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவன் பரிசேயரையும் சதுசேயரையும் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தபோது அவர் ஆதியாகமம் 3:15 குறிப்பிடப்பட்டுள்ள பாம்பின் சந்ததி என்று சொன்னார். பாம்பின் சந்ததி பெண்ணின் சந்ததியின் குதிங்காலை நசுக்கும். இவர்கள் இயேசுவை கொல்லப்போகும் பாம்பின் சந்ததி. வேறு விதமாக கூறினால் பிசாசின் குழந்தைகள். யோவான் ஸ்நானகன் அவர்களை கண்டதும் அவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார். 8ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதன் பொருள் என்ன? நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பலனை தரவில்லை என்றால் நீங்கள் நெருப்பின் தீர்ப்பை பெறுவீர்கள். 11ஆம் வசனம், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இங்கே யோவான் ஸ்நானகன் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று கூறினார். வேதாமத்தை பற்றி ஏதேனும் தவறான புரிதல்கள் இருந்தால் அதை தீர்த்து கொள்வோம். நெருப்புடன் கூடிய இந்த ஞானஸ்தானத்தை பரிசுத்த ஆவியானவர் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இந்த அக்கினி ஞானஸ்தானம் நல்ல பலனை தராத மரங்கள் வெட்டி அக்கினியில் போடப்படும் என்று யோவான் இதற்கு முன்பு பேசிய நெருப்பை குறிக்கிறது. இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெறாதவர்கள் அக்கினியால் ஞானஸ்தானம் பெறுவார்கள். இது நரக நெருப்பு. ஆனால் சிலர் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பற்றி சிந்திக்கவில்லை. மேலும் அவர்கள் அக்கினி ஞானஸ்தானத்தை பெறுவதற்கான யோசனையுடன் வெறித்தனமாக மாறுகிறார்கள். அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள உண்மையை நீங்கள் உணரும் போது தான் நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இல்லை என்றால் பதறாகி விடுவீர்கள். 12ஆம் வசனம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். இந்த நெருப்பால் எரிவது தான் நெருப்பின் ஞானஸ்நானம். ஒரு நபர் தனது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறார். இது மாம்சத்தின் பிறப்பு. தானியத்தின் அடிப்படையில் இதை பற்றி நாம் நினைத்தால் சதை வெளிப்புற ஓடு. இது உமி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளோடு உண்மையை உணரும் போது பரிசுத்த ஆவியான உங்களிடம் வருகிறார். நீங்கள் புதிய வாழ்க்கை பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் கடவுளின் குழந்தையாக பிறந்திருக்கிறீர்கள். அது என்ன? அது தானியம். பின்னர் ஒரு நாள் கோதுமை அறுவடை செய்யப்பட்டு விதைகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அதனால் அறுவடை கடந்துவிட்டது. கோடை காலம் முடிந்தது. ஒரு நாள் மீண்டும் பிறந்த பலர், உண்மையில் மீண்டும் பிறந்தவர்கள், திடீரென்று மறைந்து விடுவார்கள். வேதாமத்தை பற்றி இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் செவிமடுத்து இறுதியில் இரட்சிப்பின் முழுமையான அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால், அந்நாளில் எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் உங்கள் வாயில் வரும். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? அற்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லையே.
என்று புலம்புவார்கள். அவர் பதரையை அணையாத நெருப்பினால் எரித்து விடுவார். தயவு செய்து உங்களை நேர்மையாகவும் புறநிலையாகவும் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பதரா அல்லது கோதுமை என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் பதராக இருந்தால் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடல் ரீதியாக பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்குள் புதிய ஜீவன் இல்லை. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களிடம் இல்லை. எனவே நீங்கள் பதர். அணையாத நெருப்பினால் பதரை எரித்து விடுவார். அதனால்தான் நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் முதலில் இந்த விடயத்தை தீர்த்து பதரையாக இல்லாமல் கோதுமையாக இருக்க வேண்டும். இது உலகின் மிக முக்கியமான விடயம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மனிதகுல வரலாற்றில் இதுவரை வெளிவராத இரகசியம் ஒன்று உள்ளது. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கூறுகிறது. உள்ளத்திலே கோதுமையாய் மாறியவர்களின் மாம்சம் அந்நேரத்தில் மாற்றப்படும். இதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் இதை கேட்கும் போது இது சற்று தெளிவற்றதாக தோன்றலாம். மேலும் இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விடயம், முழு வேதாகமும் உண்மைத்தான். இது உண்மை. எனவே நீங்கள் வேதாகமம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை நம்ப வேண்டும். அப்படி செய்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன சொல்கிறது என்பதை உங்கள் இருதயத்தில் புரிந்து கொள்வீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நான் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தந்த மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவர் காணிக்கை அங்கீகரித்தார் என்றால் அதன் மேல் விருப்பப்பட்டார். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினின் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படித்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். பிறகு இதை பற்றி நான் பேசுகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்.
பிசாசின் சோதனையின் விளைவாக அவர்கள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். அதனால் அவளுக்கும் சாத்தானுக்கும் பகை ஏற்பட்டது. அவள் மிகவும் கோபமடைந்தாள். ஆனால் அந்த பெண்ணின் சந்ததி பிறந்தவுடன் இந்த எதிரிக்கு அவர் திருப்பி தருவார் என்று கடவுள் கூறினார். பாம்பின் தலை நசுக்குவேன் என்றார். எனவே பெண்ணின் சந்ததி பிறந்தவுடன் அவர் பாம்பின் தலையை நசுக்குவார். மேலும் பாம்பு இறந்துவிடும். மேலும் பாம்பின் சந்ததி பெண்ணின் சந்ததியின் குதிங்காலை நசுக்கும். இது இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிறது. கடவுள் அவரை மரித்தொழுந்து எழுப்புவார் என்பதால் அவருடைய குதிகால் மட்டுமே நசுக்கப்படும். ஆகவே வேதாமத்தின் இந்த எல்லா பேச்சையும் நீங்கள் இப்போது கேட்கும் போது உங்களுக்கு மிகவும் கடினமான சில பந்திகள் இருக்கும். மேலும் நீங்கள் கேட்பதற்கு எதிர்மறையான எதிர்வினை இருப்பதை நீங்கள் காணலாம். அது ஏன்? உங்கள் இதயத்தில் மற்றொரு குரல் உள்ளது. ஒரு சக்தி உங்களை வேதாமத்தை புரிந்து கொள்வதிலிருந்து, அது என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்து கொள்வதிலிருந்து தடுக்க முயற்சிக்கிறது. இதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இது பாவத்தின் சட்டம். இது பிசாசிடமிருந்து வருகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தலால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்போது இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இப்போது நான் ஆண்டவரிடம் ஒரு மகனை பெற்றுள்ளேன். என் எதிரிக்கு ஈடாக போகும் சந்ததி இதுவே. அதனால் அவள் அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். அவள் ஏமாற்றப்பட்டாள். அவள் கடவுளின் வார்த்தைகளை உணரவில்லை. இந்த மகன் கடவுள் சொன்ன சந்ததி அல்ல. இந்த மகன் பிசாசின் சந்ததி. அதனால் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். ஆனால் நீண்ட காலம் கடந்தும் இந்த மகன் அவளுடைய எதிரிக்கு திருப்பி செலுத்தவே இல்லை. பின்னர் அவளுக்கு இன்னொரு மகன் பிறந்தான். வசனம் 2. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிட்டான். இந்த 2 மகன்களும் வெவ்வேறு தொழில்களில் இருந்தனர். காயின் தன் பயிர்கள் சிலவற்றை அறுவடை செய்து கடவுளுக்கு பலியாக செலுத்தினான். அன்றைய காலத்தில் இப்படி பலி செலுத்துவதே மக்கள் வழிபடும் முறை. காயின் தன் பயிர்கள் சிலவற்றை கொண்டு வந்து கடவுளுக்கு செலுத்தினான். ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று கடவுளுக்கு படைத்தான். ஆனால் காயினின் காணிக்கையை கடவுள் ஏற்கவில்லை. காயினின் காணிக்கையை கடவுள் ஏன் ஏற்கவில்லை? இந்த 2லும் காயினின் காணிக்கைக்கு அதிக அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது. அதிக வியர்வை சிந்த வேண்டியிருந்தது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். காயின் எல்லாவற்றையும் தன் வேலையில் ஈடுபடுத்தி மிகுந்த உழைப்புடனும் வியர்வையுடனும் மண்ணின் கனிகளை காணிக்கையாக கொடுத்தான். ஆனால் அவர் இந்த காணிக்கையை கடவுளுக்கு கொண்டு வந்த போது கடவுள் அதை நிராகரித்தார். காயினின் காணிக்கை அவர் ஏற்கவில்லை. விவசாய வேலை தவறு என்று சொல்ல முடியாது. இது ஏன்? காயினின் காணிக்கையை கடவுள் ஏன் ஏற்கவில்லை தெரியுமா? இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நிலம் சபிக்கப்பட்டதாக கூறுகிறது. 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். காயின் சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து வந்த பழங்களை வழங்கினான். அவன் சாபத்தின் பலனை கொடுத்ததால் அவன் கடவுளையே சபித்திருக்கிறான்.
இதன் பொருள் என்ன என்பதை விளக்குகிறேன். மனிதனுக்கு ஒரு உடல் இருக்கிறது இல்லையா? இந்த பௌதிக உடலும் பூமியின் தூசியிலிருந்து உருவானது. மனிதனின் உடல் பூமியின் தூசியால் ஆனது என்பதால் அவனது வியர்வை மற்றும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாபத்தின் பலன்கள். அதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே இது ஒரு மரம் என்று சொல்லுவோம். இந்த மரம் சில கனிகளை தந்தது. இது ஒரு ஆப்பிள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த மரத்தில் ஆப்பிள்கள் இருந்ததால் இது ஒரு ஆப்பிள் மரம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆப்பிள் இருந்ததால் இது ஆப்பிள் மரமா, அல்லது இது ஒரு ஆப்பிள் மரமாக இருப்பதால் ஆப்பிளை கொடுத்ததா? இது ஒரே மாதிரியாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது. முதலில் ஆப்பிள் மரமாக இருந்ததால் தான் இப்பொழுது ஆப்பிள்களை வழங்கியுள்ளது. எனவே இப்போது இது ஒரு பாவ மரம் என்று சொல்லலாம். இந்த மரம் ஒரு பாவ மரம். அப்படியானால் இந்த பழம் என்னவாக இருக்கும்? அது தரும் பலன்கள் பாவங்களாக இருக்கும். மனிதன் பிறந்த நாள் முதல் பாவி. இந்த பாவ மரம் ஒரு பாவியை குறிக்கிறது. ஒரு பாவி உற்பத்தி செய்யக்கூடியது பாவம் என்ற பெயரால் பலனை தரும். ஒரு பாவி நீதியின் பலனை தர முடியாது. மனிதனின் பார்வையில் இவை நீதி மற்றும் நன்மையின் கனிகளாக தோன்றலாம். ஆனால் கடவுளின் பார்வையில் இவை அனைத்தும் பாவங்களே அன்றி வேறில்லை. ஆகவே கடவுளுக்கு முன்பாக நீதியான வாழ்க்கை என்று நீங்கள் நினைப்பது கடவுளால் அங்கீகரிக்கப்படவில்லை. இது மனிதனால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எனக்கு பின் சொல்லுங்கள். இது ரோமர் புஸ்தகத்தில் உள்ள வசனம். எனக்கு பின் சொல்லவும், நீதிமான்கள் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் நீதிமான்கள் இல்லை என்றால் நீ பாவி. மேலும் ஒரு பாவி பாவம் என்று அழைக்கப்படும் பலன்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுள்ளது. ஆதாமும் மேவாலும் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்டனர். மேலும் அவர்கள் நன்மை தீமைகளை அறிந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அறிந்து நன்மை சாத்தானிடம் வரும் நன்மை. மனிதனின் நன்மை கடவுளின் நன்மை அல்ல. நல்லதில் 2 வகை உண்டு. ஒன்று கடவுளின் நன்மை, மற்றொன்று மனிதனின் நன்மை. ஆகவே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். எனவே நன்மை தீமை அறியும் மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நன்மை தீமை அறிந்து கொள்வான். இதுதான் அவன் நோக்கம். மேலும் அவன் நன்மை தீமைகளை அறிந்தால் அவன் இறந்து விடுவான். இதன் பொருள் என்ன என்பதை பார்ப்போம். அப்படியானால் இதை பற்றி ஒரு கணம் சிந்தியுங்கள். நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிந்தால் நீங்கள் ஒப்புக்கொண்டால் நீங்கள் இறந்து விட்டீர்கள். 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 17ஆம் வசனம். எனக்கு பின் சொல்லவும், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பூசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்கள், நன்மை தீமை அறியும் மரம் என்று சொல்லுகிறது அல்லவா? அதை சாப்பிட்டால் நல்லது கெட்டது தெரியும், மரணம் நிச்சயம். இதைத்தான் கடவுள் சொன்னார். எனவே இதை பற்றி சிந்திப்போம். இந்த உலகில் ஏன் போர்கள் வெடிக்கின்றன? ஏன் மோதல்கள் உள்ளன? சில நேரங்களில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே மோதல்கள் உள்ளன. சில சமயங்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படும். மேலும் சில சமயங்களில் தம்பதிகளுக்கிடையே தகராறு ஏற்படும். பின்னர் ஒரு குடும்பத்துக்கும் மற்றொரு குடும்பத்துக்கும் இடையே மோதல் உள்ளன. மேலும் பெரிய அளவில் ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் மோதல் உள்ளன. இந்த மோதல்கள் ஏன் எழுகின்றன?
எப்பொழுதும் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பதால் தான் அவர்கள் இந்த நன்மைக்காக போராடுகிறார்கள். நான் நல்லவன், நீ கெட்டவன், அவர்கள் நல்லது கெட்டது என்று கருதி சண்டையிடுகிறார்கள் இல்லையா? எனவே நன்மை தீமைகளை மக்கள் அறியும் இந்த உலகம் போர்களின் உலகமாக மாறியது, மோதல்களின் உலகம் அது இன்று. ஆக மனிதன் எது நல்லது என்று எண்ணி வந்தானோ அதுவே அவனுடைய சொந்த கருத்தில் நல்லது, கடவுளின் பார்வையில் அது நல்லதல்ல. இன்றும் நீங்கள் நல்லதாக கருதியவற்றிற்காக பாடுபட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறீர்கள். நீங்கள் பல்பொருள் நிலையத்தில் ஏதையாவது வாங்க சென்றாலும் நீங்கள் விரும்பும் பொருட்களை வாங்குகிறீர்கள். நீங்கள் வாங்கும் பொருட்கள் உங்கள் கருத்தில் நல்லது. நீங்கள் உண்ணும் போது நீங்கள் விரும்பிய உணவை உண்கிறீர்கள். உங்கள் கருத்துப்படி அந்த உணவு நல்லது. எல்லாமே தனி மனிதனின் நல்லது கெட்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. இதனாலே உலகம் இப்படியே முடிந்துவிட்டது. இந்த உலகில் உண்மையான நன்மை எதுவும் இல்லை. உண்மையான நல்லது எது? அது கடவுளின் நன்மை. கடவுளின் நன்மை இயேசு. இந்த உலகில் இன்னும் நன்மை இல்லை, ஆனால் கடவுளின் நன்மை இந்த உலகில் நுழைந்தது. எதிர்கால விரிவுரையில் இதை இன்னும் விரிவாக விளக்குகிறேன். இதனால் தான் காயின் நல்லதாக கருதும் விதத்தில் கடவுளுக்கு ஒரு பலியை செலுத்திய போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நிச்சயமாக அந்த பலியை வழங்கினான். அவன் நல்லதென்று தீர்ப்பளித்தார். கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆறாம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அதனால் காயின் செய்தது சரியல்ல என்று தேவன் சொல்லிக் கொண்டிருந்தார். நீ செய்தது சரியென்றால் ஏன் உன்னால் தலையை உயர்த்த முடியாது? நீங்கள் சரியாக செய்யவில்லை, தீமை செய்தீர்கள். பாவத்தின் ஆசை உங்களுக்காக உள்ளது. எனவே நீங்கள் அதை ஆள வேண்டும். பாவம் வாசலில் கிடக்கிறது. இவை முக்கியமான வார்த்தைகள். இந்த உலகில் பல கதவுகள் உள்ளன. நம் உதடுகள் வாயின் கதவுகள். நாம் உதடுகளை திறப்பதை பற்றி பேசுகிறோம் இல்லையா? உதடுகளை திறக்கும் போது நம் வாயிலிருந்து வார்த்தைகள் வரலாம். வார்த்தைகள் நம் உதடுகளில் வருகின்றன, ஆனால் கோபம் வருகிறது. அதே போல் அவதூறுகள் மற்றும் சாபங்கள். அது ஏன்? ஏனென்றால் பாவம் நம் வாயின் வாயிலில் கிடப்பதால். நாம் உதடுகளை திறக்கும் போது பாவ வார்த்தைகள் வெளிவரும். நமது காதுகளும் கதவுகள் தான். எல்லா விதமான வார்த்தைகளும் நம் காதுக்குள் நுழைகின்றன. கெட்ட வார்த்தைகள் மற்றும் கெட்ட வார்த்தைகள் நாம் கேட்க விரும்புகிறோம். நம் காதுகள் சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகளை கேட்க விரும்புவதில்லை. ஆனால் அவை கவர்ந்திழுக்கும் வார்த்தைகள் மற்றும் மோசமான கருத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்படுகின்றன. ஏனென்றால் பாவம் வாசலில் கிடக்கிறது. ஒரு இளம் பெண் சில நல்ல ஆடைகள் அணிந்து தன்னை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் காட்டிக்கொள்ளலாம். அவள் வெளியே சென்று தெருவில் நடக்கும் போது அவள் ஒரு தேவதையாக தெரிகிறாள். பின்னர் அவள் சுரங்கப்பாதையில் ஏறுகிறாள். அதில் பயணிக்கும் போது திடீரென அதிர்கிறது. அவளுக்கு அடுத்திருப்பவர் சமநிலையை இழந்து அவள் காலை மிதிக்கிறாள். ஓ! அவள் கண்களால் கோபத்தில் அகல திறந்து ஏய் என்று கத்தினாள். மேலும் அவள் உதடுகளிலிருந்து நச்சு வார்த்தைகள் பாய்கின்றன. அது ஏன்?
இந்த அழகான வெளித்தோற்றத்தில் அப்பாவி மற்றும் தேவதைக்குள் என்ன இருக்கிறது? அந்த ஆண் தன் காலை மிதிக்கும் போது அவளுக்கு பொங்கி வரும் கோபத்தை அவளால் அடக்க முடியாது. அவளிடம் கோபம் தான் வெடிக்கிறது. பாவம் அவளை பின்தொடர்ந்து வருகிறது. நாம் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் பாவம் இந்த உலகில் சுற்றி திரிகிறது. ரேடியோ அலைவரிசைகளைப் போல நம்மால் பிடிக்க முடிந்தால் இந்த உலகம் முற்றிலும் பாவத்தில் சிக்கியிருப்பதை காண முடியும். பாதுகாப்பு மூலம் கலற்றப்பட்ட கைக்குண்டை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நிதானமாக இவ்வுலகில் நடமாடுபவர்கள் யாராவது உண்டா? அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம். மேலும் அவர் சிதறி நொறுக்கப்படுவார். நீங்கள் தெருவில் நடக்கும்போது உங்கள் நிழல் உங்களை பின்தொடர்கிறது. நீங்கள் கிழக்கு நோக்கி சென்றால் அது உங்களை பின்தொடர்ந்து கிழக்கு நோக்கி வரும். நீங்கள் காரில் ஏறினால் அது உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் ஒரு கடைக்குள் சென்றால் அது உங்களை பின்தொடர்ந்து கடைக்கு வரும். நீங்கள் எங்கு சென்றாலும் அது உங்களை பின்தொடர்கிறது. பாவம் உங்கள் நிழலைப் போல உங்களை பின்தொடர்கிறது. இதை பற்றி யோசிக்கவும். பாவம் உங்களை ஒரு நிழல் போல பின்தொடர்கிறது. நீங்கள் இன்னும் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறீர்களா? இன்னும் பாதுகாப்பாக உணர்கிறீர்களா? உங்கள் விசுவாசம் பாதுகாப்பானதா? நீங்கள் எங்கு சென்றாலும் பாவம் நிழலைப் போல உங்களை தொடர்ந்து சுற்றி வருகிறது. இந்த நிலை அழிவுக்கு வழிவகுக்கிறது. பாவம் உன் அழிவு. ஒரு சமயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக செய்துவிட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த பாவத்தை எப்படி தீர்க்க முடியும்? என்னவாக இருந்தாலும் பாவம் என்ற பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாவத்தை ஆளும்படி கடவுள் காயினிடம் கூறினார். பாவம் உங்களை துரத்துகிறது. பாவம் வாசலில் கிடப்பதால் நீங்கள் அதை ஆள வேண்டும். காயினிடம் ஆண்டவர் சொன்னது இதுதான். இப்பொழுது 8ஆம் வசனத்தை பார்ப்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அதனால் கடவுள் சொன்னதை கேட்ட காயின் தன் சகோதரனிடம் சென்று கடவுளை சந்தித்ததை கூறினான். ஆனால் அவனுக்குள் பொறாமை மற்றும் கோபத்தின் மிகப்பெரிய உணர்வு எழுந்தது. அதை அவனால் தாங்க முடியவில்லை. கடவுள் இதை பற்றி எச்சரித்தார். இந்த பாவத்தின் விருப்பமாக இருந்தது. அவன் தன் தம்பியை வெறுத்து அவனை கொல்ல நினைத்தான். இந்த பாவ இதயம் அவனுக்குள் எழுந்தது. ஆண்டவர் அதை ஆள சொன்னார். ஆனால் அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் உள்ளத்தில் பாவம் வெடித்தது. அதனால் அவன் ஒரு கல்லை எடுத்து அவனது சகோதரனை அடித்து கொன்றான். பாவம் வெடித்தது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இன்று வாழ்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆண்டவர் தேவனாய் இருப்பதால் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியும். எனவே அவர் காயினை அழைத்தார். காயின், உன் தம்பி எங்கே? அவர் இதை கேட்டது கடவுளுக்கு தெரியாததால் அல்ல. காயின் நேர்மையாக ஒப்புக்கொண்டு மனம் திரும்புவார் என்ற நம்பிக்கையில் கேட்டார். உங்கள் இருதயத்தில் உள்ள பாவத்தை பற்றி கடவுள் உங்களிடம் கேட்பார். இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் விதத்தில் உங்கள் விசுவாசம் இருக்கும். அந்த நேரத்தில் காயின் நேர்மையாக ஒப்புக்கொள்ள முடிந்திருந்தால் ஆண்டவர் காயினின் பாவத்தை மன்னித்திருப்பார். வசனம். கர்த்தர் காயினை நோக்கி,
உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். என்ன சொன்னான் என்று பாருங்கள், நான் எனது சகோதரனின் காவலாளியோ என்றான். அவன் தெரியாது என்றான். இங்கே காயின் தனது இரண்டாவது வாய்ப்பை இழந்தான். இதுவரை வேதாகமம் உண்மை என்பதை வரலாற்று நிகழ்வுகள் மூலம் பார்த்தோம். இந்த முடிவுக்கு வழிவகுக்கும் தீர்க்க தரிசனங்களையும் நாங்கள் படித்தோம். இனிமேல் நாம் வேதாகமம் படிப்பை தொடர்வோம். வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை என்பதால் இந்த வார்த்தையின் மூலம் என்ன பதிலை காணலாம் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்வோம். உன் பாவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மேலும் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்? மனிதன் தன்னை அறியவில்லை. வேதாகமத்தில் உள்ள இதயத்தில் உள்ள சில பாவங்களை சுட்டிக்காட்டும் பந்திகள் உள்ளன. ஒரு நபர் தனது பாவங்களுக்காக கண்களை மூடிக்கொண்டிருந்தால் அவனால் ரட்சிக்கப்படவே முடியாது. இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் உங்கள் பாவங்களை எப்படி பார்க்கிறார்? நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் பாவங்களை அவர் முன் அறிக்கிறீர்களா இல்லையா என்பது ஒரு விடயம். உங்களால் முடிந்தால் நீங்கள் இரட்சிப்பை காணலாம். பிரச்சனை இதை பொறுத்து. இங்கே ஒரு அடையாளத்தை வைத்துவிட்டு பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகத்திற்கு வருவோம். 7ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் உள்ளது. பத்தாம் வசனம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னோடு சொல்லுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான உள்ளத்தை இரட்சிக்கிறேன் என்று கடவுள் கூறியுள்ளார். இருதயம் செம்மையாக இருப்பதென்றால் என்ன? மனிதன் பாவியாக பிறந்ததால் பாவங்களை செய்கிறான். அவன் பாவம் செய்து வருகிறான். ஆனால் நீங்கள் பாவங்களை செய்தாலும் நீங்கள் நேர்மையான உள்ளம் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இருதயம் நேர்மையாக இருப்பதென்றால் என்ன? ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் ஏதாவது சாப்பிட ஆசைப்படுகிறான். ஆனால் அவனிடம் பணம் இல்லை. எனவே அவன் அமைதியாக தனது தாயின் பணப்பையில் $1 எடுத்து சாப்பிட ஏதாவது வாங்குகிறான். பின்னர் அம்மா தனது பையை திறந்து பார்த்தபோது அங்கு $1 காணாமல் போனதை பார்த்தார். இதை தன் மகன் எடுத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவள் அவனை அழைக்கிறாள். இங்கே வா, என் பேசிலிருந்து $1 எடுத்தாய் அல்லவா? இந்த கட்டத்தில் குழந்தை நேர்மையாக இருந்தால் தாய் அவனை மன்னிப்பார். நீங்கள் எடுத்தீர்கள் இல்லையா? ஆமாம்மா, நான் ஒரு பேக்கரியை கடந்து சென்றேன். நான் அங்கு கேக் ஒன்றை வாங்கி சாப்பிட விரும்பினேன். ஆனால் நான் உங்களிடம் $1 எடுத்து அதை வாங்கி சென்றேன். பின்னர் அதை சாப்பிட்டேன். குழந்தை தான் செய்ததை நேர்மையாக ஒப்புக்கொண்டால் அம்மா சொல்வார், அது பரவாயில்லை, ஆனால் அடுத்த முறை அதை எடுப்பதற்கு முதல் என்னிடம் கேளுங்கள். அதுவே விடயத்தின் முடிவாக இருக்கும். ஆனால் குழந்தை அப்படி சொன்னால், எனக்கு எதுவும் தெரியாது, நான் அதை செய்யவில்லை, அவருக்கு ஒரு அடி அடிக்கலாம். நாம் கடவுளுக்கு முன்பாக பாவங்களை செய்கிறோம். பாவம் செய்யாதவர் யாரும் இல்லை. நாம் அனைவரும் பாவங்களை செய்கிறோம். ஆனால் எல்லாம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்து. நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் இந்த பாவங்களை செய்தேன் என்று நேர்மையாக சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படலாம். பலரை பொறுத்தவரை அவர்கள் பாவம் செய்திருப்பதால் தான் பிரச்சனை இருக்கிறது.
ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது, அல்லது அவர்கள் பாவம் செய்ததை அறிந்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி வருத்தப்படவில்லை. அவர்கள் கடவுளுக்கு முன்பாக மனம் திரும்பவில்லை. சங்கீதம் 51 அதிகாரத்துக்கு திருப்புவோம். சங்கீதம் 51 அதிகாரம். தலைப்பு உள்ளது. அதில் பத்சேபாளிடத்தில் தாவீதே பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த பெண் பத்சேபா வேறொருவரின் மனைவி. ஆனால் தாவீது ராஜாவாக இருந்தபோது இந்த பெண்ணை வரவழைத்து அவளுடன் உறவு கொண்டான். இதனால் இந்த பாவம் செய்தான். பின்னர் ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு எச்சரிக்கை விடுவித்தான். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். தீர்க்கதரிசியான நாத்தானின் வார்த்தைகளை கேட்ட தாவீது இங்கே மனம் திரும்பினார். வேதாமத்தின் மற்றொரு பந்தியில் தாவீது மிகவும் அழுதார் என்று கூறுகிறது. அவருடைய படுக்கை கண்ணீரில் நனைந்தது என்று கூறினார். நான் பிறப்பிலேயே பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். மனிதன் பாவியாக பிறக்கிறான். பாவியாக பிறந்ததால் தான் பாவங்களை செய்கிறான். அதனால் தான் மனிதன் பாவி. பாவம் அவனுடைய இரத்தத்தில் ஓடுகிறது. ஒருவருக்கு கோபம் வந்தால் அது எப்படி விவரிப்பது? அவருடைய இரத்தம் கொதிக்கிறது என்று சொல்லுகிறோம். எல்லா பாவமும் இரத்தத்தின் சக்தியிலிருந்து உருவாகுகின்றன. கோபம், பேராசை, விபசாரம், திருடுதல் இவை அனைத்தும் இரத்தத்திலிருந்து உருவாகுகின்றன. இதன் பொருள் என்ன என்பதை விளக்குகிறேன். ஒரு நபர் இரத்த கோட்டில் பிறக்கிறார். எனவே மனிதன் தன் மூதாதையர் இரத்தத்தை வாரிசாக பெறுவது போல இந்த இரத்தத்தில் உள்ள பாவத்தையும் வாரிசாக பெறுகிறான். இது இரத்தத்தின் மரபுரிமை ஆகும். இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தான் பாவம் செய்கிறோம். எனவே நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்க முயற்சித்தாலும் அது பயனற்றது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அது 4ஆம் வசனத்தில் கூறுகிறது, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உங்கள் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தேன். இந்த விடயத்தை நமது மனித கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது இந்த பந்தியில் தாவீது தவறாக கூறியதாக தெரிகிறது. அவர் உரியாவின் மனைவியான பத்சேபாவுடன் படுத்தார். பின்னர் தனது பாவத்தை மறைக்க அவர் தனது வலிமை மிக்க மனிதர்கள் ஒருவரான உரியாவை போர்க்களத்தின் முன் வரிசையில் அனுப்பினார். அவன் கொல்லப்பட்டான். எனவே தாவீது உரியாவுக்கு எதிராக பாவம் செய்தான். ஆனால் அவர் ஜெபத்தில் என்ன சொன்னார்? அவர் கர்த்தருக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன் என்றார். இவை மிக முக்கியமான வார்த்தைகள். எல்லா பாவங்களும் ஆண்டவருக்கு எதிராக செய்யப்படுகின்றன. ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்யும் பாவங்கள் கூட கடவுளுக்கு எதிராக செய்யப்படுகின்றன. அது ஏன்? ஏனென்றால் அது கடவுளின் சட்டம் மீறப்பட்டது. கடவுளின் சட்டம் உடைக்கப்பட்டது. இதை பற்றி யோசியுங்கள். ஒரு நபர் மற்றொரு நபரை நியாயம் தீர்த்து தண்டனை வழங்க முடியாது. அது ஏன்? மனிதன் ஒரு பாவி என்பதால் தான். அது ஏன்? ஏனென்றால் நீங்களே பாவியாக இருந்தால் யாரை நியாயம் தீர்க்க முடியும்? நீங்கள் அதை செய்ய முடியாது. எனவே இறுதியில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பாவம் செய்ததால்
பிரச்சனை மக்களிடையே இல்லை. கடவுளுக்கு பாவம் இல்லை. கடவுள் பரிசுத்தமானவர். கடவுள் மனிதனுக்கு சட்டத்தை கொடுத்தார். அதனால் தான் ஒவ்வொருவரும் செய்யும் ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிரான பாவம். உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் கடவுளுக்கு முன்பாக வருந்த வேண்டும். கடவுளுக்கு முன்பாக உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதனால்தான் தாவீது கடவுளுக்கு எதிராக சொன்னான், இங்கே உமக்கு விரோதமாக மட்டுமே நான் உமக்கு விரோதமாக மட்டுமே பாவம் செய்தேன். இதுவரை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நிறைய பாவங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது பாவங்களை ஒப்புக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, என் பாவங்களால் நான் நரகத்திற்கு செல்ல வேண்டும். எப்போதாவது மனம் திரும்பி இருக்கிறீர்களா? பாவம் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக இருதயத்துடன் உங்கள் பாவங்களை அறிக்கையிடாவிட்டால், உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளாமல் உங்கள் பாவங்களுக்காக வருந்தாவிட்டால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நான் 9ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு முறை வாசிக்கிறேன். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாக ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? நான் அறியேன் என்றான். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை மறைக்கவில்லையா? உன் தந்தைக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் உள்ளன. உன் கணவனுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் உள்ளன. உங்கள் மனைவிக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் உள்ளன. உங்கள் மனசாட்சியில் நீங்கள் மட்டுமே அறிந்த பாவங்கள் உள்ளன. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு இந்த பாவங்களை பற்றி தெரியும். ஆண்டவர் அவற்றை பற்றி அறிந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களின் முன் பாசாங்கு செய்யலாம், ஆனால் கடவுளுக்கு முன்பாக இந்த பாசாங்கு செய்ய முடியாது. கடவுளுக்கு முன்பாக உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். பத்தாம் வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த வார்த்தைகள் நீல நிறத்தில் இருந்தது, ஒரு போல்ட் போல. கடவுளுக்கு முன்பாக ஆபேலின் இருப்பிடத்தை பற்றி எந்த அறிவையும் காயின் மறுத்திருந்தார். ஆனால் அவர் ஆபேலை தாக்கிய போது ஆபேலின் இரத்தம் பாய்ந்தது. அவன் இரத்தம் தரையில் பாய்ந்தது. ஆபேலின் இரத்தம் அவர்களிடம் கூக்குரலிட்டது. ஆண்டவர் சொன்னார், ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி கதறின. இதன் பொருள் என்ன? மனிதர்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் ஆண்டவரிடம் கதறுகின்றன. ஒருவன் இரத்தம் சிந்தும் பாவத்தை செய்யாவிட்டாலும், அவன் எந்த பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றன. இதன் பொருள் இதுதான். நீங்கள் செய்த பாவங்களின் கூக்குரலை கடவுள் கேட்கிறார். அப்படியானால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்?
உங்கள் பாவங்கள் பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் சரி, அவை கடவுளிடம் மன்றாடுகின்றன. எனவே உங்கள் இருதயம் எப்படி அமைதியாக இருக்கும்? இதனாலேயே உங்கள் இருதயம் நிம்மதியாக இல்லை. நீங்கள் அசௌகரியமாக உணர்கிறீர்கள். இதுவே காரணம். ஏன் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் இருதயத்தில் பயத்தை அனுபவிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் எதை பற்றி பயப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. இதனால்தான். ஏனென்றால் உங்கள் ஆன்மா அமைதியற்றது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இங்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். பதினாறாம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இறுதியில் காயின் கடவுளை விட்டு வெளியேறினான். அவன் ஏன் வெளியேறினான்? ஏனென்றால் அவன் கடவுளுக்கு முன்பாக பயந்தான். அவன் ஏன் பயந்தான்? காயின் சிந்தி அவனுடைய சகோதரன் ஆபேலின் இரத்தத்தின் குரல் அவரிடம் அழுததாக கடவுள் கூறினார். ஆபேலின் இரத்தத்தின் அழுகை கடவுளின் காதுகளில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. அதனால் காயின் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். ஆண்டவரை காண முடியாத தூரத்தில் ஒரு இடத்திற்கு சென்றான். அவன் நோத் நாட்டிற்கு சென்றான், அதாவது அலைந்து திரிதல். இப்பொழுது 17ஆம் வசனத்தை வாசிப்போம். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கினுடைய பெயரை இட்டான். அவன் ஏன் ஒரு நகரத்தை கட்டினான். அப்பொழுது யாரும் படையெடுக்க வரவில்லை. அவன் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தான். அவன் பயந்தான். அவன் நகரத்தை உருவாக்கினான். இப்பொழுது தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்பினான். அப்போது மனிதர்கள் நகரங்களை உருவாக்க தொடங்கினார்கள். மக்கள் ஏன் சுவர் வேலிகளால் சூழப்பட்ட வீடுகளில் வசிக்கிறார்கள் என்றால் பாதுகாப்பற்ற தன்மை உணர்வதால். அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனால் மனித உலகம் போர்கள், போராட்டங்கள், சச்சரவுகள் மற்றும் பாவங்களின் உலகமாக மாறியது. பாவம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குள்ளி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவு இருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை. வசனம் 16 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். எனவே மனிதனின் வாழ்க்கை பாதை அழிவு மற்றும் துயரத்தால் குறிக்கப்பட்டுள்ளது. எனவே மனிதன் வாழ்க்கை பாதையில் நடக்கிறான். இந்த பழத்தை எளிதாகவும் சீராகவும் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அவர்கள் ஏராளமான மற்றும் புகழ்பெற்ற பாதையில் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் இறுதியில் உலகம் அழிவுடன் துயரத்துடன் சிதறி கிடப்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஒரு நபர் சிறிது பணத்தை மிச்சப்படுத்தலாம், ஆனால் பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டு அவருக்கு புற்றுநோய் இருப்பதை காண்கிறார். மக்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு வழியில் அல்லது வேறு வழியில் வாழ்கிறார்கள். ஆனால் இறுதியில் அவர் நடந்து செல்லும் பாதை அழிவு மற்றும் துயரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது பாவத்தின் பாதை. அமைதியின் வழி அவர்களுக்கு தெரியாது. அமைதிக்கான உண்மையான வழி எது? ஏனென்றால் அவர்களுக்கு மனசாட்சியில் நிம்மதி இல்லை.
உங்கள் மனசாட்சியில் அமைதி இருந்தால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டாலும் அதுவே அமைதிக்கான வழி. ஒரு கட்டத்தில் உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டால் உங்கள் மனசாட்சியுடன் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதுவே அமைதி வழி. இப்போது 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எனவே கடவுள் சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கடவுள் ஏன் சட்டத்தை கொடுத்தார்? ஏனென்றால் மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய செயல்கள் பாவங்கள் என்பதை அவன் அறியவில்லை. மனிதன் தன் பாவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனாலும் இதை அறியாமல் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேதாகம் சொல்வதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், வேதாகமத்தில் சட்டம் உள்ளது, சுவிசேஷம் உள்ளது. இது ரெண்டும். சில மதங்களை நம்புபவர்கள் தங்கள் இருதயங்கள் சங்கடமாக உணர்கிறார்கள். சில மதங்களை நம்புபவர்கள் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். மதம் என்ற வார்த்தையின் அர்த்தம் மனசாட்சியை அடக்கி ஒடுக்குவது. மக்கள் தங்கள் மதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் தங்கள் மனசாட்சியில் ஓய்வெடுப்பதில்லை. அவர்களுக்கு நிம்மதி இல்லை. அது ஏன் என்றால் அவர்கள் அத்தகைய கடுமையான மத கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். நியமங்களின்படி வாழ முடியாததால் அவர்கள் மீண்டும் பாவம் செய்துவிட்டோம் என்று நினைக்கும் போது அவர்கள் இருதயத்தில் தொடர்ந்து தோல்விகளை உணர்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். அதுதான் மதம் செய்கிறது. வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. கடவுளின் சட்டத்தை வழங்கினார். நம்முடைய பாவத்தை நாம் உணரும்படி அவர் அதை நமக்கு கொடுத்தார். எனவே இந்த விடயத்தில் நீங்கள் உண்மையிலே இரட்சிப்பை கண்டுபிடிக்க விரும்பினால் செயல்முறை படிகள் உள்ளன. முதல் படி, உங்கள் பாவத்தை உணர வேண்டும். தங்கள் பாவத்தை அறியாமல் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிந்த பிறகு உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுவே மதத்திலிருந்து விடுபடுவது. அது உண்மையாகவே இயேசுவை நம்புவதாகும். பழைய ஏற்பாட்டில் யாத்திராம் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது தான் சட்டம். 3 வகையான சட்டங்கள் உள்ளன. முதலாவது 10 கட்டளைகள். 10 கட்டளைக்குள் சிலர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், மற்றவர்கள் நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே 10 கட்டளைகள் உள்ளன. பின்னர் பழி சட்டங்கள் உள்ளன. பின்னர் இஸ்ரவேலர்களின் சிவில் சட்டங்கள், அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் உள்ளன. இவை 3ம் சேர்ந்து உருவாகுகின்றன சட்டம். 10 கட்டளைகள் இந்த 3 வகையான சட்டங்களின் பிரதிநிதிகள். இன்றோடு முடிப்பதற்கு முன் 10 கட்டளைகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். 3வது வசனத்தில், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனத்தில் கூறுவதை பாருங்கள். இப்பொழுது நீங்களே நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரே கடவுளை தவிர வேறு எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் எப்போதாவது வணங்கியிருந்தால் நீங்கள் பெரும் பாவத்தை செய்தீர்கள். நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உங்கள் முழு இருதயத்தோடு அந்த பாவத்தை
மனம் திரும்பி உங்களை மன்னிக்கும்படி அவரிடம் கேட்க வேண்டும். உலகத்தை படைத்தவர் ஆண்டவர். வேறு எந்த தெய்வங்களும் பிசாசிலிருந்து உருவாகுகின்றன. இதை கவனமாக சிந்தியுங்கள். நீங்கள் எப்போதாவது மற்ற கடவுள்களை வணங்கியிருக்கிறீர்களா? பழைய நாட்டுப்புற கதைகளில் ஒரு புராண கடவுளா? வசனத்தை பாருங்கள். வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இங்கே உனக்காக ஒரு உருவத்தை உருவாக்காது என்று அவற்றை சேவிக்காது என்று கூறுகிறது. நீங்கள் ஆண்டவரில் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஏதாவது ஒன்று உருவாக்கி கடவுளை வணங்குவதாக கூறினாலும் பொருள் இன்னும் சிலையாகவே இருக்கும். கடவுள் ஆவியாக இருப்பதால் கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கினால் அது ஒரு சிலை. இதை பற்றி சிந்திப்போம். உயிருடன் இருப்பவரை வணங்குவது பாவம் அல்ல. இது ஒரு வழக்கமான முறை. ஆனால் நீங்கள் எப்போதாவது ஏதாவது ஒரு பொருளை பணிந்திருக்கிறீர்களா? உயிருள்ள ஒரு நபருக்கு அல்ல. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு கல்லறையின் முன் அல்லது ஒரு மூதாதையர் சடங்கில் அல்லது அதிர்ஷ்டத்திற்கான அமைக்கப்பட்ட ஒரு பன்றியின் தலையை வணங்கியிருக்கிறீர்களா? உங்களிடம் இருந்தால் அது உருவ வழிபாடு. உருவ வழிபாடு மிக கொடிய பாவம். அது கடவுளை அலட்சியம் செய்யும் பாவம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இப்போது அவை அனைத்திற்கும் எதிர்மறையான எதிர்வினை இருக்கலாம். மறைந்த பெற்றோருக்கு முன்னோர் முறைப்படி உணவு தயாரித்து அவர்களின் கல்லறைக்கு முன் வணங்கி மரியாதை செய்வது ஏன் பாவம் என்று கேட்கிறீர்களா? இது பாவம் என்று தெரியாததால் மக்கள் இதை செய்கிறார்கள். ஒரு நபர் இறந்தால் என்ன நடக்கும்? 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போகாததற்கு முன்னும் நபர் இறக்கும் போது அவனது உடல் மண்ணால் ஆனது என்பதால் அவனது உடல் மண்ணுக்கு திரும்புகிறது. அவனது ஆவி கடவுள் தனது சொந்த சாயலில் உருவாக்கிய ஆவி கடவுளிடம் திரும்புகிறது. உயிருடன் இருப்பவர்கள் பூர்வ புண்ணியங்களை செய்யும் போது ஆவி உலகில் அலைந்து திரிவதும் பதில் சொல்வதும் இல்லை. ஆவி கடவுளிடம் திரும்புகிறது. இரட்சிக்கப்பட்டவர்களின் ஆவி பரலோகத்திற்கு செல்கின்றன. மேலும் இரட்சிக்கப்படாதவர்களின் ஆவிகள் பாதாளத்திற்கு செல்கின்றன. லூக்கா 16ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் இதை நீங்கள் காணலாம். ஒருவர் பாதாளத்திற்கு செல்கிறார், பின்னர் அவர் உயிர்த்தெழுத்தப்படுவார். இரட்சிக்கப்படாதவர்கள் கூட உயிர்த்தெழுத்தப்படுவார்கள். ஆனால் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உள்ளது. உயிருடன் இருப்பது என்பது உங்கள் ஆவி இன்னும் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இன்னும் உங்கள் உடலை விட்டு வெளியேறவில்லை. ஒருவர் உடல் நலைக்குறைவால் இறக்கும் தருவாயில் இருந்தாலும் அவரது ஆவி உடலை விட்டு வெளியேறும் வரை அவர் உயிருடன் இருக்கிறார். ஒரு நபரின் ஆவி அவரது உடலை விட்டு வெளியேறும் போது அவர் இறக்கிறார். நீங்கள் பாவத்தின் நடுவே இருந்தாலும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஆவி உங்களுக்குள் வாழ்கிறது. இது உங்கள் குணம் மற்றும் மனசாட்சியின் செயல்பாடு என்று குறிப்பிடப்படுகிறது. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஆவியை வைத்திருக்கும் உங்கள் உடலில் நீங்கள் ஒரு வெற்று பொருளை சென்று வணங்கும் போது கடவுளை நிந்திக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஜீவன் கடவுளின் சாயலில் உண்டாக்கப்பட்ட ஆவியாகும். அப்படியானால் பன்றியின் தலை போன்றவற்றுக்கு முற்றிலும் காலியாக இருக்கும் ஒன்றை நீங்கள் எப்படி வணங்க முடியும்? அல்லது ஒருவரின் கல்லறைக்கு முன்னால் எப்படி வணங்க முடியும்? அது கடவுளுக்கு எதிரான அவதூறு. இது ஒரு பயங்கரமான பாவம். இப்பொழுது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இங்கு என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தாதே. சிலர் கூறுவர்,
என்னை கடவுளை நம்ப சொல்லுகிறாயா? நான் என் பிளத்தை நம்புகிறேன். கடவுளின் பெயரை தவறாக பயன்படுத்தவில்லையா? கடவுளை விட தங்கள் பிளத்தை பெரிது என்று சொல்கிறார்கள். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் ஆண்டவர். இன்னும் சிலர் கடவுளுடைய பெயரை சத்தியம் பண்ணும் போதும் சபிக்கும் போதும் பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை கேலி செய்கிறார்கள். செய்ய போது ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரே ஆண்டவர் தான் உள்ளார். அவர் புனிதமானவர். அவர் சர்வ வல்லமை படைத்தவர், பாவம் இல்லாதவர். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்த ஒரே ஆண்டவர். ஆண்டவருக்கு எதிராக நாம் பாவம் செய்த பாவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் உண்மையில் பாவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆண்டவரே, இன்றும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் உமது பரிசுத்த வார்த்தையை படித்து அது கூறுவதை பற்றி சிந்திக்கிறோம். எங்கள் பாவத்தின் மத்தியில் நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது எங்கள் பரிசுத்தமான மற்றும் தூய இதயத்திலிருந்து வரும் உமது பரிசுத்த வார்த்தையில் உள்ள உண்மையை எவ்வாறு புரிந்து கொண்டு உணர முடியும்? பரிசுத்த ஆவியின் வேலை இல்லாமல் இது சாத்தியமற்றது என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நீர் எங்களை இவ்வாறு ஒன்று சேர்த்திருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களையும் அசைத்து அவர்கள் பெறும்படி, அவர்கள் இருதயங்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தையை நீங்கள் இந்த நடவடிக்கைகளை கவனித்து இறுதி வரை எங்களை வழிநடத்துவீர்கள். பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.